தேவ பிள்ளைகளே, இனிமே பயப்படாத. ஊருக்கே ஆமே அவன் யாரையும் காமிச்சிட்டான், உலகத்தையே காமிச்சிட்டான். பிசாசு யாரு? திருடன், திருடவும் கொல்லவும் வருகிறான்ட்டு அவர் காமிச்சிட்டாரு. அவன் ஒண்ணுமில்லாத டம்மின்னு காமிச்சிட்டாரு. ஆமே நீ எல்லாமே இருக்க அதிகாரத்தை உடைய ராஜாவுடைய பிள்ளை, சிங்க குட்டிங்கிறாரு. ஆமே நீ சிங்கத்துக்கு பிறந்திருக்க. அல்லேலூயா. காக்கை வம்சம் அல்ல. ஆமே சிங்கத்தின் பிள்ளைகள். ஆமே புலிக்கு பிறந்தது பூனையாகும் அப்படிங்கிறது. ஆகாதானே? அப்ப நீங்க யாருடைய பிள்ளை? ராஜாவோட பிள்ளை. ஆமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நீங்க, பரலோகத்தோட கண்ணுக்குட்டி நீங்க. அல்லேலூயா. பரலோகத்துடைய பிள்ளைகள் நீங்க. ஆமே அல்லேலூயா. அதிகாரத்தை உடையவர்கள். அதிகாரம் எடுத்து பயன்படுத்துங்க. எதெல்லாம் ஆமே ஒண்ணு அப்படியே ஒண்ணுமில்லாம ஓட்டாண்டியே வச்சிருக்கிறாங்க. பேசி பேசி தட்டி 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 கொண்டு வா, பேச்சிலே கொண்டு வா. ஆமே அல்லேலூயா. ஆமே நீங்க அரசியல்வாதிகள் பேசி பேசி தான் ஓட்டுவாங்க. எப்படி ஓட்டுவாங்கறாங்க? எவ்வளவோ இலவசத்துக்கு அதிகாரம் கொடுத்து பார்க்கறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. என்ன பண்ணாலும் சரி பேச்சு. உலகமே இந்த வார்த்தையில தான் நடக்குது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒப்பந்தம் பண்றாங்கன்னா என்னது? பேச்சு வார்த்தை நடக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓ எல்லைக்குள்ள நான் வர மாட்டேன், ஏன் எல்லைக்குள்ள நீ வராத அப்படின்னு பேச்சு. முதல்ல பேச்சு வார்த்தை, அடுத்தது டாக்டர்ல கையெழுத்து. பேச்சு இந்த வார்த்தை முக்கியங்க. இந்த வார்த்தைனால உலகமே ஆமே அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா. அவனுடைய எல்லைகளை, இந்த நாட்டுடைய எல்லை இதுதான், இந்த நாட்டுடைய எல்லை இதுதான் அப்படின்ட்டு எல்லைகளை தீர்மானிக்க வைக்கிறான் மனிதன். ஆமே அல்லேலூயா. இந்த உலகமே ஜாதிகள், ஆமே ஜாதிகள் மேல் கட்டுவாய் அப்படிங்கிறாங்க. ஆமே அநேக நாடுகள் மேல் வார்த்தையை கொண்டு போகும் பொழுது அந்த நாட்டில் ஆமே வளங்கள் எல்லாம் செழிப்பாக்குகிறார் கர்த்தர். அந்த நாட்டில் உள்ள ஆமே பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள் பரிசுத்தமாய் மாற்றுகிற அந்த சக்தி உன் வாயில நீ வச்சிருக்கேங்கிற கர்த்தர். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. போற இடத்துல பேசிட்டு இருக்கு, யாரை பார்த்தாலும் இயேசுவை பார்த்து ஆமே சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல எவனுமே உலகத்துல உபத்திரம் உண்டுட்டாங்க. நீ எல்லாத்தையும் போய் பேசுவ, யார் வேணாலும் நீ போய் பேசுவ, உங்க பிரச்சனை மாறுமா? என் பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? மாறுனா மாறும். நீ மட்டும் இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தைங்க பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை உலகத்துக்கே பிசாசு வச்சு செக். ஆமே ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆமே அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். சிறந்து வெற்றி சிறந்து ஜெயிச்சாங்க. அந்த ஜெயிச்ச உனக்கு தான் ஆமே அந்த ஜெயத்தின் ஆவியை தான் நீங்க வச்சு பேசிக்கிறீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் ஆமே சுவிசேஷம் நீங்க தடைப்பட்டு கிடக்க காரணமே என்ன தெரியுமா? நம்ம பேசாம இருக்கிறது தான். ஏசு யாருக்கு கேட்ட காட்டாம இருக்கிறது தான். ஆமே அப்படியே வெட்டியிலே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அபிஷேகம் பொங்கலுக்கு போட்டுக்கலாம், தீபாவளிக்கு போட்டுக்கலாம், கிறிஸ்துமஸ் போட்டுக்கலாம். அல்லேலூயா. புது ட்ரெஸ் எடுத்துட்டு வெட்டிக்கிட்டே வச்சிருக்கோம், அந்த மாதிரி வச்சிருக்கோம். அல்லேலூயா. தொடர்ந்து போடுங்க நீங்க. ஆமே புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ஆமே சொல்லுகிறார் பாருங்க. ஆமே புதியோடு சொல்றாரு பாருங்க. எரேமியா 23:3-4 நான் நாடுகள் மீதியா இருப்பாங்க, தூரத்தில் இருந்து எல்லா தேசங்களையும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் பொறுப்புகளுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவர்கள் பலிக்கு பெருகும். எப்படி பலிக்கு பெருகும்? வசனத்தினால தான் பலிக்கு பெருகும். நீங்க ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்கல்ல, உன்னை பழுக வைக்கிறது, உன்னை பெருக வைக்கிறது, உன்னை செழிப்பாக்குறது, உன்னை வளமாக்குறது எது வளமாக்கும்? இங்க சொல்ற பாருங்க. அப்போஸ்தலர் 6:7 சொல்ற பாருங்க. வேத வசனம் விருத்தி அடைந்து சீசர்கள் தொகை பெருகிட்டு அப்படின்றாங்க. அப்ப வேத வசனம் விருத்தி அடையணும். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் ஆழமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஆமே ஜனங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஜனங்கள் சபையை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமே வேத வசனம் ஆமே போக போக எந்த இடத்துல போகுது? வார்த்தை அனுப்பி சொல்லுவாங்க, வார்த்தை அனுப்பி செழிப்பாங்க, வார்த்தை அனுப்பி ஆமே தரித்திரத்தை உடைக்கிற அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி பணத்தை கொண்டு வருகிறாங்க, வார்த்தை அனுப்பி ஜெப வாழ்க்கை கட்டப்படுகிறாங்க. ஆமே வார்த்தை, இந்த வார்த்தை எங்கெல்லாம் போதும், எந்த ஊருக்கெல்லாம் போதும். அதனால தான் ஆண்டவர் கேமரா வாங்க சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம
இந்த சேனல்ல இதுல போட்டுக்கிட்டு இருக்க வாட்ஸ்அப் குரூப் அந்த இதுல நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு பாஸ்டர் கேட்டாரு, பாஸ்டர் இந்த மாதிரி எங்க சேனல்ல உங்களுடைய மெசேஜ் நான் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு. ஏங்க அதுக்கு ஏன் ரொம்ப இதா கேட்குறீங்க, ரிக்வெஸ்ட்லாம் கேட்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தை தாங்க. ஆமே, இது எங்கெல்லாம் போதோ அங்க சீசர்கள் தொகை பெருகும் அப்படின்னு. அல்லேலூயா, எடுத்து பயன்படுத்திக்கங்க அப்படின்னு. அல்லேலூயா, காசா பணமா இலவசமா கொடுத்தாரு. ஆமே, இலவசமா எடுத்துக்கங்க அப்படின்னு. அது என்ன காத்துல தானே போகுது. ஆமே, அல்லேலூயா, பணம்லாம் எனக்கு தேவையில்லை, எடுத்து பயன்படுத்திக்கங்க அப்படின்னு. அல்லேலூயா, ஆமே. அதுக்கு தான் கேமரா வாங்க சொல்லியிருக்கிறாரு. அதுல கிளாரிட்டிலாம் சரியா இருக்கு. இந்த கேமராவில் போடுறதுலாம் இந்த இதுல செல்ல போடுறதுலாம் கிளாரிட்டிலாம் சரியில்லை, அப்படியே மூஞ்சே சரியா தெரியாது. அல்லேலூயா, ஆமே. ஆனா வார்த்தை சரியா கேட்கு. ஆமே, அல்லேலூயா. இன்னும் கிளாரிட்டி ஆண்டவர் செய்ய அடுத்து கொண்டு வரப்போறார். இப்ப இந்த ஊழியர்களுடைய சீசன் தொகையை பெருக்க வைக்க போகிறார். ஆமே, ஒரு ஊழியக்காரன் எதை பிடிக்கணும்? ஆமே, அந்த ஆடுகள் படி பெருகிறதுக்கு, ஊழிய செழிக்கிறதுக்கு வார்த்தையை பிடிக்கணும். உன் வாழ்க்கை செழிக்கிறதுக்கு வார்த்தையை தான் பிடிக்கணும். சபை செழிக்கிறதுக்கு வார்த்தையை தான் பிடிக்கணும். எதிர்காலத்தை சந்தோஷமா இருக்கிறதுக்கு வார்த்தையை தான் பிடிக்கணும். இதை விட்டுட்டு தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சாரு? ஆமே, அப்படி பேசி 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 வர வச்சாச்சு. ஆமே, கேட்கிறான். ஆமே, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறது. என் வார்த்தையின்படியே சொல்லிட்டு கேட்டல, போய் போட்ல போய் ஏறி போடு அடைய அப்படின்னு. ஏன்னா போடுறான், 2 போட் நிறைய. அல்லேலூயா, ஆமே. அவ்வளவுதான் வார்த்தை. ஆமே, வார்த்தை தான் தேவன். தேவன் தான் வார்த்தை. அதுக்கு பயப்படினா போதும், அதுக்கு கீழ்ப்படிச்சீங்கன்னா போதும், எல்லாம் தன்னால நடக்குங்கிறது. நீங்க நடக்காம இருக்குதுல்ல, நீ பேசி பேசி நடக்க வைப்போம். அல்லேலூயா, பேசி பேசி நடக்க வைக்க போறீங்க. எத்தனை பேர் நடக்க வைக்க போறீங்க? உங்க வாழ்க்கையை நீங்களே நடக்க வைக்க போறீங்க. ஆமே, உங்களை பார்த்தாலும் பிரமிப்பா பார்க்க போறாங்க இனிமே. ஆமே, எப்படி இருந்த? ஆமே, இப்படி ஆயிட்டானே. ஆமே, அப்படி ஆனதுக்கு அந்த ஆவியானவர் உள்ளார இருக்கிறதுக்கு காரணம், அதுதான் காரணம். அந்த வார்த்தை உள்ளார இருக்கு. ஆமே, உன்னை பார்த்தாலும் பிரமிக்கணும். ஆமே, உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்கிற அற்புதங்களை காண்பார்கள் அப்படின்னு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமே. அவைகளை நாலாவது வசனம், ஆமே, அவைகளை மேற்கத்தக்கவர்கள் அவைகள் மேல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஆமே, ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு சரியான மெய்ப்பன், சரியான ஊழியக்காரனை ஆமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. என்ன செஞ்சாரு? நீங்களாம் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நானும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தேன். சின்னப்பட்டு அசிங்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நிலைமையில வந்து இங்க வந்தோட என்ன செஞ்சாரு? ஆமே, அவைகளை மேய்க்கத்தக்கவரை அவைகள் மேல் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவன் அகதியோ இல்ல அவன் ஏதோ ஒண்ணு, ஆமே, அவன் சிலன்காரனோ லண்டன்காரனோ அமெரிக்காக்காரனோ இல்ல அவன் ஒரு கிராமத்துல இருக்கிறவனா, ஆமே, அவனை உனக்கு ஏற்படுத்துவேன். அதான் சொல்றாரு. ஆமே, ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவது இல்லை அப்படின்ட்டு. ஆமே, மேய்ப்பன்னா தைரியத்தை கொடுக்கிறது. மேய்ப்பன்னா யாரு? தைரியத்தை கொடுக்கிறவன். ஆமே, உனக்கு தைரியத்தை கொடுக்கிறவன், வாழ்க்கையை தைரியம் ஊட்டி நடக்க வைக்கிறவன். ஆமே, ஒரு டீச்சர். ஆமே, அல்லேலூயா, ஒரு டீச்சர். அல்லேலூயா, டீச்சர் பாட சொல்லி கொடுக்க ஆமே, அவன் எப்படி பாஸ் பண்ண அந்த பாடத்தை எழுதி பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போறானோ அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு வாத்தியார் இருக்காங்க. அந்த வாத்தியார் ஆமே எந்த அளவுக்கு டீச்சி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் பிறகு அந்த ஞானம் ஆமே ஏறு. அல்லேலூயா, ஆமே. அப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆமே, ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதில்லை. அல்லேலூயா, ஆமே. தேவ வார்த்தை உள்ள சபையில விசுவாசிகள் பயப்பட மாட்டாங்க. அடே ஒரு தூசு மேல தட்டிட்டு போவாங்க, அப்படி போயிட்டு இருக்கு. பிரச்சனை ஊதிட்டு போனோம்னா இருக்கு. அல்லேலூயா, அப்பேற்பட்ட ஆமே சபையில கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஆமே, எந்த சபையில இருக்கு அப்படின்னா பரலோக வாசல் ஊழியத்துல இருக்கு. ஆமே, இந்த ஊழியத்தில் உள்ளவர்கள் என்னது பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் ஆமே நடக்குங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே
ஆமே. இனிமே நீ கலங்க மாட்ட அப்படின்னு. ஏன்னா அப்பேற்பட்ட சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வர வார்த்தை உள்ள சபையில கொண்டு வர. இன்னைக்கு அநேக சபைகள்ல ஆமே எல்லாமே இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு நிறைய சபைகள் இல்லாம போயிடுச்சு, காணாம போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா ஒரு சிறு கூட்டத்துக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமே. அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பனை கொடுத்து அதை மேய்க்கத்தக்க அறிவோடு புத்தியோடு மேய்க்கத்தக்க மேய்ப்பர்களை கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால பிரச்சனை வந்தா பிரச்சனை தான் காணாம போகுங்கிறார். ஆமே. நீ காணாம போக மாட்ட, நீ எதிர்த்து நிற்ப. அல்லேலூயா. எதிர்த்து நிற்ப பிரச்சனைக்கு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆமே. சொல்றாரு பாருங்க, எரேமியா 39:17-18 சொல்றாரு பாருங்க. 930வது வசனம். ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்துட்டேன், வார்த்தைகள் வந்துட்டேன். ஆமே. அந்நாளில் பிரச்சனை வர்ற நாள்ல உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு. ஆமே. பிரச்சனை எப்ப இருக்கோ அப்ப என்ன நீ தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த இடத்துல இந்த ஆண்டவரோட எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமே. நான் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தான். ஆமே. பிறந்ததுல இருந்து உன்னை தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதானே? அவர் என்ன செஞ்சிருக்காரு? பிறந்ததுல இருந்தே ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த விடுதலை காரணம் இந்த வார்த்தை தான், தேவனுடைய வசனம் தான். ஆமே. உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ எந்த காரியத்துல நீ பயந்து வந்துகிட்டு வந்தியோ அது கையில நீ போய் சிக்க மாட்டே. ஆமே. எதிரிகளுக்கு முன்பாக பந்தி தான். ஆமே. எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமே. நீ நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார். பட்டயத்தை இறையாமல் இல்லைங்கிற கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு இறையாமல் இல்லை, பிரச்சனை இறையாக்க போறேன், பிரச்சனையை மாத்த போறேங்கிறாரு. அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பினபடியா ஆமே உன் பிராணம் கிடைத்த கொள்ளை பொருளை போல ஆமே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்குங்கிறாரு. கொள்ளை பொருளை போல இருக்கும். ஆமே. அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து கொள்ளை போன பொருள்னா பிசாசு திருடின பொருள் எல்லாம் திருப்பி ஆமே கொண்டு வருவார் கர்த்தர். ஏன் யாரே ஆமே கர்த்தரை தள்ளி
பெற்றுக்கொண்டு ஆமென். ஹalleluya. ஆசீர்வதி விலப்பல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே